சொன்ன பிறகுதான் மக்களுக்கு சனாதனத்தை எதிர்த்து பிஜேபியை எதிர்த்து அந்த ஆதரவு பெரும்பான்மை பெற்றதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் சார். கடுமையான நடவடிக்கை எப்ப தக்க வைக்கிறாரு? தக்கத்தான் வச்சாச்சே. களவாணி பேக 25 பேரை கூட்டி கொண்டு போய் இந்த களவாணி பேகளை ஓட்டு போட வச்சுதான் பெற்றுட்டியே. அப்புறம் என்ன, இதுக்கு லாட்டரி சீட்டுக்காரங்க ஒரு பணத்தை எல்லாம் பயன்படுத்தி ஆதரவை பெற்றாச்சு. அப்புறம் இனிமே கவுக்குற அன்னைக்கு அப்புறம் பார்ப்போம். இப்ப சொல்ல வேண்டியதானே விறுவிறுன்னு. அப்பதானே நம்பிக்கை வரும். நான்லாம் உண்மையிலேயே ஒரு மாறுதலை உன்னால் உண்டாக்க முடியும் என்றால் தமிழ்நாடு தவம் இருந்து உன்னுடைய ஆட்சியை பெற்றது என்று நான் கருதுவேன். ஒன்றுமில்லை, உட்கார்ந்து கொண்டு லாட்சிக்காரனை ஆட விட்டு விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கா. எல்லா தப்பான வழிகளின் மூலமாகவும் ஆட்சி நிறுவப்படுகிறது. அப்புறம் என்னத்தை நீ நேர்மையாக ஆழ்வா என்று நான் கேட்கின்றேன். இப்போதைக்கு அவரு முதல்ல 15 நாள்ல அந்த அரசு நிர்வாகங்கள் கொள்கை திட்டங்கள்லாம் உள்வாங்கிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல சார்? நீங்களே சொன்னீங்க அது கொஞ்சம் டைம் வேணும். அப்படின்னா என்னத்தை உள்வாங்குறாரு? இதெல்லாம் ஏங்க 2.5 வருஷம் அரசியல்ல இருந்தாரு, என்னத்தை உள்வாங்குறாரு? இது சரி பரவாயில்ல, இனிமேலாவது செய்யறேன்னு சொல்லு. நாளைக்கு அறிவிச்சா கூட நான் பேசினதை திரும்ப முழுங்கிக்கிறேன். நல்ல ஆட்சி இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். எதிர்பாராமல் மக்கள் இவ்வளவு பெரிய அளவுக்கு கிளர்ச்சி செய்து மூஞ்சி தெரியாமல் ஆள் தெரியாமல் உன்னுடைய பலம் தெரியாமல் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். நீ அதை பயன்படுத்திக்கொள். உனக்கு ஒரு வரலாற்றில் பெரிய பெயர் கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், நான் நல்ல ஆட்சிக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பெண் தன்னுடைய நகை களவு போய்விட்டது என்று எம்எல்ஏயினுடைய சிபாரிசு இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வழக்கு பதிவு செய்து 1 மாதத்தில் இந்த நகையை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். அது 14 கேரட் நகையாகவோ எடை குறைந்த நகையாகவோ வரக்கூடாது. திருடன் ஒரு களவாணித்தனம் பண்ணுவது, போலீஸ்காரன் ஒரு களவாணித்தனம் பண்ணுவது என்று இல்லாமல் அந்த நகை திரும்ப வந்து விடுமானால் அது நல்லாட்சி. போலீஸ் தாசில்தார் ஆபீஸுக்கு போய் ஒரு பெண் எனக்கு ஓய்வூதியம் வரவில்லை என்று சொன்னால் 15 நாளில் அவள் வீட்டு தேடி ஓய்வூதியம் போக வேண்டும். போனால் அது நல்ல ஆட்சி. தாசில்தார் பெஞ்சுக்கு கீழே மேசைக்கு கீழே கை நீட்டாத ஆட்சி நல்ல ஆட்சி. இதை உன்னால் செய்ய முடியும் என்றால் நான் உன்னை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீ நடத்தக்கூடாது, நடத்த மாட்டாய், தொலைய வேண்டும் என்பதனுடைய கருத்தல்ல. உறுதியாக நெல், ஊக்கமாக செயல்படு, புரிந்துகொள். தப்பானவனை வைத்துக் கொண்டு நீ செய்ய முடியாது. நீ செய்த முதல் லாட்டரி அதிபர்கள் மட்டும் விலகிட்டா ஓரளவு கொஞ்சம் சரியா இருக்கும் சார். இந்த லாட்டரி முதலாளிகளை மட்டும் கொஞ்சம் சரியாயிடும். லாட்டரிக்காரனை தள்ளு வெளியே, லாட்சிக்காரனை தள்ளு, அவனை வெறும் எம்எல்ஏ ஆக்கு, அவன் உன்னை நாசமாக்கிடுவான். அந்த குடும்பமே பணம் அடிப்பதற்கு வழிமுறைகள் நெறிமுறைகள் இல்லாமல் பணம் அடித்த குடும்பம். அதாவது 1 லட்சம் லாட்டரி சீட்டு அடிப்பதற்கு உரிமை பெற்றால் 1 கோடி லாட்டரி சீட்டு அடித்து 99 லட்சம் பேரை ரோட்டில் விடுவது. வடகிழக்கு மாகாண எல்லைகள், மேற்கு வங்காளம், அத்தனை இடங்களிலும் இதைத்தான் செய்தார்கள். இந்த மாதிரி தப்பாக சிந்தித்தவன் கடவுள் தான் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் ஏனென்ற மெய்யியல் கேள்வி வேறு பக்கம் இருக்கட்டும். நீ இவர்களை வைத்துக் கொண்டு இந்த காரியத்தை செய்ய முடியாது. 2 வருஷம் உன் கட்சிக்கு செலவழித்ததனால் போகட்டும், அவன் எம்எல்ஏ ஆன அதோட தொலையட்டும். மாமியாலையும் உள்ள விடாத. இந்த குடும்பம் பூராவே அரசியலை விட்டு வெளியேற்று. பிறகு இருக்கிறவர்களை வைத்துக் கொண்டு நேரிய ஆட்சி நடத்து. நீ வணக்கத்திற்குரியவனாக ஆவாய். இல்லாவிட்டால் ரொம்ப மக்கள் தங்களை நொந்து கொள்வார்கள். ஒரு தவறாக புரிதல் இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வந்து வைத்து வீணாக போய்விட்டதே என்று சொல்லி மக்கள் நொந்து போவார்கள். ஆகவேதான் சொல்கிறேன், நீ வந்த புரட்சி போல இன்னொரு புரட்சி வடநாட்டில் உருவாகி இருக்கிறது, காக்ரோச் புரட்சி. உன்னுடைய ஆட்சிக்கும் சேர்த்து அது புரட்சியாக வர வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை நெறிப்படுத்த முடியும். ஆகவே இந்த பழைய இயக்கங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. காக்ரோச் இயக்கம் வரட்டும், வந்து இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறேன். இன்னமும் 4 பேருடைய தயவிலே தான் உங்களுடைய ஆட்சி இருக்கிறது. அந்த 4 பேரும் பதவி வேண்டாம் என்று சொல்லுகிற சிபிஐ சிபிஎம் காரர்கள். ஆகவே நீ ஏதாவது இவர்களெல்லாம் கலைத்து பிறகு அவர்களை நிறுத்துகிறேன் இந்த கோளாறெல்லாம் செய்யாமல் ஒழுங்காக ஆட்சியை நடத்தி நன்றாக நடத்தினால் அவர்களால் தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்ள முடியாது. அந்த 4 பேரும் தான் உறுதியானவர்கள், அந்த சிபிஐ சிபிஎம் காரர்கள். இங்கே ஒரு 22 பத்தினி இருக்கிறார் இந்த எடப்பாடியிடம். 25 பேர் சோரம் பண்ணவளை வைத்துக் கொண்டு கட்சியை லாட்டரிக்காரர்களிடம் விற்று விட்டார். எடப்பாடி செய்த தப்புக்கு எடப்பாடி அடைந்த தண்டனை 2 தப்பு செய்தார். ஒன்று லாட்டரிக்காரியை உள்ளே விட்டது, இன்னொன்று பிஜேபியோடு அவன் குதிரை ஏறுவதற்கு அனுமதித்தது. நான் ரெட்டை இன்ஜின் ஆட்சி நடத்துவேன் என்று சொன்னதை ஒத்துக்கொண்டது. இதனுடைய விளைவாக மாறி மறுபடியும் எடப்பாடி நல்ல ஆட்சியை நல்ல கட்சியாக உருவாக முடியும். அவருக்கு அந்த தலைமை குணம் இருக்கிறது. இந்த 2 தப்பையும் நீக்கிவிட்டு அவர் செய்ய வேண்டும் என்று வெளியே இருந்து அவரை பார்க்கின்ற நான் சொல்லுகிறேன். அதுபோல விஜய் நேரிய ஆட்சியை நடத்தி மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு மக்களுக்கான நன்மையை செய்கின்ற மாற்றுவது. சொல்லிட்டீங்க,
தாவேக்காக ஆலோசனை சொல்லிட்டீங்க, என்ன ஒண்ணு எதிர்கட்சியார திமுக சொன்னேன், ஸ்டாலினுக்கு சொன்னேன், உங்களுடைய பூத் ஏஜென்ட் இல்லாம வெற்றி பெற்றான்னு நினைக்காத, நான் குளத்தூருக்கு செய்யாத நன்மையா வெற்றி ஏன் தோல்வி அடைந்தேன் நினைக்காத, நீ நடந்த முறை ஆட்சி முறை எல்லாமே தப்பு. நேருவை காப்பாற்றியது, பாலாஜியை வளர்த்தது, அப்புறம் எல்லா தப்புகளையும் செய்து விட்டு மறுபடியும் இதெல்லாம் சட்டத்திற்கு மேலாக நீ செய்த தப்புகளை எல்லாம் செய்து விட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது. ஆகவே நான் சொல்லுகிறேன், திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் சரியானவை, மிகச் சரியானவை. ஆகவே தமிழ் மண்ணுக்கு உரியவை. சரியா அமல்படுத்தப்பட வேண்டும். சரியா செயல்படுத்தலையா திராவிட கொள்கைகளை? இல்ல, ஒரு அளவுக்கு தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ரெண்டு கட்சியுமே தமிழை விடமாட்டார்கள். ஆனாலும் கூட நம்முடைய விஜய் என்ன செய்ய போகிறார் தமிழில் என்று எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது, இந்த லாட்ரிக்காரனுக்கும் தெரியாது தமிழை பற்றி. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த திராவிட இயக்கம் நிலை பெற வேண்டும். இந்த மண்ணிலே திராவிட கட்சிகள், ஊழல் கட்சிகள் தான் அகற்றப்பட வேண்டுமே தவிர திராவிட இயக்கம் அகற்றப்படக்கூடாது. இன்னொன்னு நான் எப்பொழுதும் சொல்வதை சொல்லுகிறேன், இந்துத்துவா காக்ரோச் பார்ட்டி வரணுங்கிறீங்க, தாவேக்காக்கு மாற்றா திராவிட இயக்கம் திமுக மாறினா தேவையில்லை. இவையிலே நீங்க சொல்ற நியாயம் தான். மாறுவானா திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள், தமிழ், தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் எல்லாவற்றையும் ஊன்றி வைப்பதற்கு நாம் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இந்தியாவிலேயே தனித்தன்மை வாய்ந்த தமிழ்நாடு மட்டும்தான், நாகரிகத்தில், மற்றவற்றில், எல்லாவற்றிலும். ஆகவே இதை காப்பாற்றுவதற்கு அந்த அடிப்படையாக வளர்க்கப்பட்ட அந்த கொள்கைகள் எல்லாம் பேணி காக்கப்பட வேண்டும். அதையெல்லாம் விஜய் எவ்வளவு செய்வார் என்று எனக்கு தெரியாது. அதை காக்க வேண்டும். ஆனால் நீ உங்களுடைய ஊழலின் காரணமாக எல்லா கொள்கைகளையும் நாங்கள் பின்வாங்கி கொண்டோம், முதல்ல நீ வெளியே போ என்று. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஊழல் மனிதர்கள் வெளியே போக வேண்டும், நடத்த முடியாத கட்சிகள் வெளியே போக வேண்டும், அந்த கொள்கைகள் நிலை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆக இதெல்லாம் நடக்க முடியாது என்றால் காக்கொடுத்து வரட்டும், நம்ம செயலற்று போனோம். அதனால வழி இல்லை என்றால் காக்கரோச் வரட்டும் என்று சொல்றீங்க. நன்றி சார், நன்றி சார். திராவிட இயக்கங்களுக்கும் விஜய்க்கும் மாற்று குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வெளிப்படையாகவும் எங்களோடு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி.